ஃபாரெவர் ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ்ல எப்படி வேலை பார்க்குறது? ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ்ல என்னதான் வேலை செய்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச போறோம். மற்ற கம்பெனிகள் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன எப்படி எப்படி அவங்க வேலை பார்க்குறாங்க, எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாமே விவரமா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவ. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டூ த பாயிண்ட்டா நான் வைக்க போறேன். ஸோ எஜுகேட்டடான வீடியோவா இருக்க போது. ஸோ என்னோட பேர் பாலன். நான் ஆன்லைன் பிசினஸ் அனலிஸ்ட். அது மட்டும் இல்ல நான் ஃபாரெவர் பிசினஸ் கன்சல்டன்ட் கூட. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல கடைசியில ஒரு கிஃப்ட் நான் கொடுப்பேன். அந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு யார் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களோ. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைக்கும். ஸோ வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாரெவர் வெர்சஸ் ஃபாரெவர் வெர்சஸ் ஒரு நார்மல் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மல் கம்பெனி எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இங்க சாம்சங், ஆப்பிள் கம்பெனி எடுத்துருக்கேன். இந்த கம்பெனி வேணா ஒரு எக்ஸ்ஒய்செட் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸ்ஒய்செட் கம்பெனியோட அ ஒரு என்னன்னா, அவங்ககிட்ட அந்த கம்பெனி வந்து எதுக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்க கஸ்டமர் வரைக்கும் எப்படி கொண்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைய இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு டிவைஸ் தான். அதுவும் ஒரு கம்பெனியா தான் இருக்கும். அந்த கம்பெனி எப்படி உங்களுக்கு தெரியுது அந்த ஃபோன் நீங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா, இந்த ஃபோன நீங்க வாங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி யோசிச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாரி ஃபோன் ஒரு ஒண்ணு மார்க்கெட்ல இருக்குன்ட்டு. ஸோ நீங்க எப்படின்னா, நெட் மூலியமாவோ, இல்ல Facebook மூலியமாவோ, இல்ல ஆன்லைன் மூலியமாவோ தான் நீங்க சர்ச் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து இந்த மாரி ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ மார்க்கெட்டிங் பண்றாங்க. மார்க்கெட்டிங் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கஸ்டமர வந்து எஜுகேட் பண்றாங்க. எப்படின்னா வய பேப்பர் ஆட்ஸோ, இல்ல ஒரு யூடியூப் ஆட்ஸோ, இல்ல பெய்ட் ஆட்ஸோ, ஒரு செலிபிரிட்டீஸ்க்கு காசு குடுத்தோ, அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. எதுக்குன்னா, அவங்க அவங்க கஸ்டமர வந்து எஜுகேட் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்குன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சீசன்ல வந்து எந்த ப்ராடக்ட்டும் அவங்க லான்ச் பண்ணாலும், அவங்க கஸ்டமருக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. எப்படி அ பேப்பர் ஆட்ஸோ, ஏதாவது ஒரு ஆட்ஸ் ஏதோ பெய்ட் ப்ரமோஷன் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட்ஸ் இருக்கும். அவங்களுக்கான ஒரு ஒரு ட்ரெய்னிங் பட்ஜெட்ஸ் அவங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அவங்க கம்பெனில ஹையர் பண்ணுவாங்க. அதனால அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. உங்களுக்கு கஸ்டமர் வரைக்கும் தெரியப்படுத்துறாங்க. இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ அதே மாரி இப்ப ஃபாரெவர்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சேம் சிச்சுவேஷன் தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ப்ராடக்ட் விக்கணும். அவங்களுக்கும் ப்ராடக்ட் கஸ்டமர் வரைக்கும் போணும். இவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க? இவங்க வந்து பேப்பர் ஆட்ஸ், இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஹையர் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஹையர் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு. மார்க்கெட்டிங் காசு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த இந்த மாரி நம்ம கஸ்டமர வந்து நீங்க எஜுகேட் பண்ணணும். த்ரூ அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி, த்ரூ மார்க்கெட்டிங் பண்ணி. ஸோ அதுக்கான பட்ஜெட் வந்து உங்களுக்கு நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த ட்ரெய்னிங்க்கான அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்க்கான காச ஒதுக்கி வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து அத எப்படின்னா, அது உங்களுக்கு வந்து நாங்க குடுப்போம். நீங்க எஜுகேட் எப்ப நம்ம கஸ்டமர் வந்து நீங்க எஜுகேட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம பொருள நீங்க விக்க வைக்கிறீங்களோ, அதுக்காக மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு பெர்சென்ட் ஆஃப் ஒரு பெர்சென்ட் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்றேன். ஃபாரிவர்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சேம் சிச்சுவேஷன் தான். ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் வரைக்கும் எப்படி யூஸ் பண்றாங்க. இவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இவங்களுக்கும் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும். ஆனா, இவங்க வந்து பேப்பர் ஆட்ஸோ, இல்ல பெய்ட் ஆட்ஸோ, இல்ல செலிபிரிட்டீஸ்க்கு காசு குடுத்தோ அவங்க வந்து பண்ணல. இவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு கம்பெனி வெர்டி இன்டிகிரேட்டட் வெர்டிகல் கம்பெனி. அவங்களே எல்லாமே தயார் பண்ணி, அவங்களே பாடம் பண்ணி, அவங்களே பேக்கிங் பண்ணி, அவங்களே ஸ்டோர் வரைக்கும் அனுப்பிடுறாங்க. ஸோ, இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு என்ன எப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர ஹையர் பண்றாங்க. அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர ஹையர் பண்றாங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர ஹையர் பண்ணி, அவங்களுக்கு ஒரே வாட்டி செலவு, காசு எல்லாமே ஒரே ட்ரெய்னிங் சிஸ்டம் எல்லாமே செலவு ஒரே வாட்டி பண்ணிடுறாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அடுத்து வந்து நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம வந்து நீங்க அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் வந்து நீங்க ஹையர் பண்ணணும். அந்த ஹையர் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கீழ ஒரு டீம் யாராவது ஹையர் பண்ணீங்கன்னா, ஒரு பெர்சென்ட் ஆஃப் இன்கம் கமிஷன் வந்து கம்பெனி எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. நீங்க தான் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கீங்கனால, ஒரு ஒரு பெர்சென்ட் ஆஃப் கமிஷன் மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல இருந்து அந்த காசு உங்களுக்கு வரும் அப்டின்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்ல போவோம். ஃபாரெவர் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கிடுறாங்க. உங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேலை என்ன? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை வந்து மார்க்கெட்டிங் பண்றது. மார்க்கெட்டிங் எவ்வளோ நான் ஒரு 2 விஷயமா இங்க பார்க்குறேன். மார்க்கெட்டிங். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் ரீட்டெயிலிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ரீட்டெயிலிங். இப்ப யாருன்னா, உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற கஸ்டமர் உங்கட்ட இருக்கிற கஸ்டமர் எப்படின்னா, யாருக்கு கஸ்டமர் யா யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவையோ, யாருக்கு வந்து இந்த ஃபாரெவர் பத்தி எந்த ஒரு அ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அ ஃபாரெவர் பத்தி எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. அவங்களுக்கு வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் முக்கியம் அவங்களுக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படும். இப்ப நாங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி
இப்ப அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எப்படி தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க ப்ராடக்ட்ஸ் இப்ப எப்படின்னா கஸ்டமர் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் நாங்க. கஸ்டமரா நம்மள்ட்ட வராங்க. நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. இன்னொன்னு வந்து சர்விஸ். சர்விஸ் எப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம நாங்க கிரியேட் பண்றோம். இந்த கஸ்டமர் இந்த சர்வீஸ் குடுக்குறவங்களுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம். யாருக்கு வந்து காசு சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரெவர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புரொவைட் பண்ணிடுறோம். எதுக்குன்னா, இந்த கம்பெனி வந்து எங்கள டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குறது மட்டும் இல்ல. அவங்க எங்களுக்கு ஒரு ரைட்ஸ், ஒரு லைசென்ஸும் குடுக்குறாங்க. அடுத்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் உருவாக்குறதுக்கு ஒரு லைசென்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. நீங்க வந்து யார ஹையர் பண்றீங்களோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கீழ ஒரு டீம யார நீங்க ஹையர் பண்றீங்களோ, அதுக்கான கமிஷன் ஃபுல்லா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா, நீங்க தான் எஃபோர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நாங்க கம்பெனிக்கு வந்து ரூ. 1 அதுல கிடைக்க போறதில்ல. நீங்க தான் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் உங்களுக்கு கீழ உருவாக்குறதுக்காக. ஸோ, அதனால கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு அந்த அந்த பெர்சன்ட்டோட அந்த பெர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டீம்க்கு அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல இருந்து அந்த கமிஷன் வந்து ஃபுல்லா உங்களுக்கு தான் குடுப்பாங்க. யார் ரிக்ரூட் பண்றாங்களோ. ஸோ, இதுதான் இந்த ஃபார்வர்ட் டிஸ்ட்ரிபியூஷனான எப்படின்னா, நீங்க மக்கள வந்து 2 விதமா மக்கள வந்து 2 விதமா நீங்க அட்ராக்ட் பண்ணணும். 2 உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இங்க 2 விதமா நீங்க பண்ணணும். அதனால ப்ராடக்ட் ரீட்டெயில் பண்ணணும் நீங்க. ஒண்ணு சர்வீஸ் ரீட்டெயில் சர்வீஸ் புரொவைட் பண்ணணும். 2டே 2 வேல தான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மார்க்கெட்டிங் வேல. மார்க்கெட்டிங் 2 மூலியமா பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட் ரீட்டெயிலிங், சர்வீஸ் புரொவைடிங். அதனால உங்க கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க. 2 விதமா மக்களுக்கு இங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க. யாருக்கு வந்து உடல்நல ப்ராப்ளம் இருக்கோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமா இருக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல வித ப்ராடக்ட்டாவே இங்க கிடைக்கிறதில்ல. எல்லாமே பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ல எல்லாமே கெமிக்கல் இருக்கு, ட்ரக்ஸ். ஸோ அதனால ஒரு 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 விஷயத்த நீங்க கியூர் பண்றதுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பரவிக்கிட்டு வரும். அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு மருந்து மாத்திரை இப்ப என்ன ஒரு காய்ச்சலுக்கு நீங்க ஒரு மருந்து சாப்பிடுறீங்கன்னா, அந்த மருந்து வந்து காய்ச்சல் குணப்படுத்திரும். ஆனா, அது வேற ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் ஆக்கிரும். ஸோ அதனால மக்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபுட் மாரி. இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட். இது வந்து உணவு மருந்து மருந்து கிடையாது. இது ஒரு உணவு. உணவு மாரி இத வந்து டெய்லி ஒரு 90 நாளைக்கு இந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, இது உணவு மாரி டெய்லி ஒரு 90 நாளைக்கு இந்த மருந்துக இந்த இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு உடம்புல இருக்கிற என்னென்ன வியாதி எப்படி எப்படி குணமாகுதுங்கிறது ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நாங்க ஆர்கானிக்கா, வெர்டிகல் இன்டிகிரேட்டடா உருவாக்குறோம். அதனால இந்த ப்ராடக்ட்ஸ வந்து மக்களுக்கு டைரக்ட் செல்லிங்ல நாங்க குடுக்கணும்னு விரும்புறோம். யாரையும் இதுல டிஸ்ட்ரிபியூட்டர் எதுவும் நடுவுல வந்து இத வந்து அவங்க கமிஷன் மூலியமா நாங்க வைக்கக்கூடாதுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹையர் பண்றாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹையர் பண்றாங்க. அவங்கள மார்க்கெட்டிங் பண்ண சொல்றாங்க. 2 விதமான மக்கள அட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஒண்ணு ப்ராடக்ட் வாங்க. யாருக்கு ப்ராடக்ட் தேவையோ அவங்களுக்கு ப்ராடக்ட் குடுக்குறது. அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு. ஏன்னா, இப்ப வந்து மார்க்கெட்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ் ஈஸியா கிடைக்காது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஆத்தரைஸ்ட் ஃபாரெவர் பிசினஸ் ஓனர் கையில தான் அந்த ரைட்ஸ் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில தான் ரைட்ஸ் இருக்கும். அவங்க மூலியமா தான் நீங்க வாங்க முடியும். நீங்க எங்க போனாலும் யார்ட்டயும் வாங்க முடியாது. எந்த ஒரு மார்க்கெட்லயும் உங்களுக்கு வந்து இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. ஸோ, அதனால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையில தான் எல்லாமே இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஹையர் பண் அ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட பேச்சு ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ட வாங்க முடியும். ஸோ, அதனால யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவையோ, யாருக்கு வந்து பெனிஃபிட்டா நீங்க பெனிஃபிட் பெனிஃபிஷியலா தெரியுதோ, அவங்க யூஸ் பண்ற அவங்களோட இந்த வேல்யூ ப்ராடக்ட்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுதோ, அவங்க தான் வாங்க வருவாங்க. அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து ஃபாரெவர் பத்தி எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை மட்டும் ப்ராடக்ட். ஒரு கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இவங்க இருப்பாங்க. இன்னொன்னு வந்து சர்விஸ். யாருக்கு வந்து இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, ஜாப் பண்றாங்க. ஜாப் பண்ணி அதுல வந்து காசு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னன்னா படிச்சுக்கிட்டே நாங்க ஏதோ வேலை பார்க்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 0% இன்வெஸ்ட்மென்ட்ல 0% இல்ல. ஒரு லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 100% ப்ராஃபிட், 0% லாஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இந்த இப்ப இப்ப வந்து அவங்க யாருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையோ, அவங்களுக்கு வந்து நாங்க புரொவைட் பண்ணுவோம். அவங்கள வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா எங்க டீம்ல வந்து இன்வைட் பண்ணுவோம். அவங்கள நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இந்த காச எ எ இதுல இருந்து காசு சம்பாரிக்கணும். இதுல எப்படி காசு சம்பாரிக்கிறது அப்படின்ட்டு இந்த இந்த சிஸ்டத்துல ஃபுல்லாவே நாங்க சொல்லிக் குடுப்போம். இப்ப பேச்சு என்னன்னா இந்த வேலையெல்லாம் எப்படி பண்றது? இப்ப வந்து நாங்க எப்படி 2 இப்ப வந்து நாங்க எப்படி இந்த 2 மக்கள வந்து அட்ராக்ட் பண்றது? எங்களுக்கான கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுற கஸ்டமர நாங்க எப்படி தேடுறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுபோல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சர்விஸ் புரொவைட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம நாங்க எப்படி தேடுறது? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி என்ட்ட கேட்பீங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. ஸோ நான் இங்க எப்படி வேலை பார்க்குறோம்னா, ஒரு டிஎல்எஃப் என்னோட டீம் பேர் வந்து டிஎல்எஃப் தி லீடர்ஷிப் ஃபேக்டரின்னு ஒரு கிளப் இருக்கு. ஒரு டிஎல்எஃப் தி லீடர்ஷிப் ஃபேக்டரிங்கிற ஒரு டீம் எங்களோடது. அந்த டீம் நாங்க எப்படின்னா, இதுல எங்களோட வேலை எப்படின்னா, இந்த 2 விதமான மக்கள நாங்க எப்படி அட்ராக்ட் பண்ணி கூட்டு வரோம்னா, நாங்க ஒரு கிரியேட்டர். நாங்க எப்படின்னா ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றோம் YouTubeல. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ஒரு யூடியூபரா மாறுறதுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் இங்க. எப்படின்னா, நீங்க 2 விதமான மக்கள அட்ராக்ட் பண்றதுக்காக 2 விதமான கன்டென்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க YouTubeல. ஸோ அதுனால தான் நாங்க வந்து இங்க ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா அவங்க டிஎல்எஃப் கிரியேட்டர்னாலே ஒரு கிரியேட்டர்ன்னு பேரு எதுக்கு வந்துச்சுன்னா, நாங்க ஒரு கிரியேட்டர். நாங்க ஃபுல்லாவே டிஎல்எஃப் கிரியேட்டர்ல
நாங்க ஃபுல்லாவே கான்டென்ட் கிரியேட்டர் தான். டெய்லி வந்து எங்களோட ஐடியில பார்த்தீங்கன்னா, எங்களோட யூடியூப் இதுல பார்த்தீங்கன்னா, டிஎல்ஆர் கிரியேட்டர் மூலியமா ஒரு 200 டூ 300 வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகுதுங்க. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்து ஒரு கான்டென்ட்ல இந்த 2 விதமான இந்த 2 விதமான பீப்பிள அட்ராக்ட் பண்றதுக்கு 2 விதமான கான்டென்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். எப்படின்னா, இங்க ஒரு முழு வீடியோ வந்து ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு பெரிய வீடியோ வந்து சர்வீஸ் புரொவைட் பண்றதுக்காகவும், ப்ராடக்ட் ரீட்டெயிலிங்க்கு வந்து ஷார்ட்ஸ் மூலியமாவும் நீங்க 2 மூலியமா கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். உங்கள வந்து ஒரு யூடியூபரா ஆக்குறதுக்கு நாங்க இங்க அ அ டிஎல்எஃப் கிரியேட்டர் வந்து இங்க நாங்க இப்ப ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் சிஸ்டம் நாங்க இங்க புரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ, அது மட்டும் இல்லாம எங்களோட சிஸ்டம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நாங்க எப்படி வேலை பார்க்குறோம்னா, ஒரு ஆட்டோமேஷன் மோட்ல இந்த ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ நாங்க வந்து ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, யாரையுமே கால் பண்ணாம, யாருக்கும் கன்வின்ஸ் பண்ணாம, யார் பின்னாடியும் நாங்க வந்து பிட்ச் பண்ணாம, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க யாருக்குமே வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்காம, நாங்க வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டமா ஒரு 24 மணி நேரமும் எங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் கான்டென்ட் வெபினார வந்து நாங்க கிரியேட் பண்றோம். அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 பேர் ஒரு 10 பேர் டெய்லி வந்து 10 பேருக்கு கால் பண்ணவோ, அவங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணவோ நாங்க இங்க வேலை பண்றதில்ல. ஒரே ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றோம். அது 24 மணி நேரமும் அ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் அது வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இப்ப இந்த கான்டென்ட்ட நாங்க கிரியேட் பண்ணோம்னா 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு கூட லீட் வந்துகிட்டே இருக்கும். லீட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு எந்தாவது ப்ராப்ளம் இருந்தா நெறைய பேர் இருப்பாங்க. ஃபாரெவர் பிசினஸ்ல இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படிங்க லீட்ஸ் ஜெனரேட் பண்றது? லீட்ஸே வரமாட்டேங்குது எங்களுக்கு. ஸோ நாங்க ப்ராடக்ட் பிட்ச் பண்ணணும்னு நெனைக்கிறோம். எங்களுக்கு கஸ்டமரே கிடைக்க மாட்றாங்க அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்ப ஆஃப்லைன் சிஸ்டம்ல வந்து நெறைய பேர் நெறைய விதமா வந்து எப்படின்னா, லீட்ஸ் வந்து காசு குடுத்து வாங்குறாங்க. ஒரு 50 லீட்ஸ் வந்து ஒரு ரூ. 200 ரூ. 300 அப்படின்னு லீட்ஸ் வாங்குறாங்க. அதனால லீட்ஸும் உங்களுக்கு அந்த 50 கால் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரூ. 300 குடுத்து நீங்க ஃபாரெவர் லிவிங் இங்க ஃபாரெவர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ஐடி ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்றதுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஐடி வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு நீங்க கிரியேட் ஐடி ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்ட போட்டு அ எப்படி உங்கள ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நீங்க டைரக்ட்டாவே ஐடி வந்து அ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2சிசி மூலியமாவோ, இல்ல 5000 மூலியமாவோ 2 மூலியமா நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இங்க. ஸோ அதனால யாருக்கும் நீங்க காசு குடுக்க தேவையில்ல. அதான் நான் சொன்னபடி யாருக்கும் காசு குடுக்க தேவையில்ல. அப்படி நீங்க ஏற்கனவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தாங்களோ, உங்களுக்கு ஏதாவது லீட் ஜெனரேஷன் பிரச்சனையோ, இல்ல ப்ராடக்ட் ரீட்டெயிலிங் பண்றதுல பிரச்சனையோ, இல்ல சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து கால் பண்ணி எல்லாத்துக்கும் கன்வின்ஸ் பண்ண முடியல எங்களால. எங்களுக்கு கால் பண்ண வேண்டாம். நாங்க வேற மூலியமா இந்த வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல நீங்க வேலை பார்க்கணும்னா, நீங்க ஸ்கிரீன்ல குடுத்திருக்க என் நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல